வணக்கம், நான் பார்வதி நாயர். இன்னைக்கு என்னோட ஃபிலிம் என்கிட்ட மோதாதேயோட ஆடியோ லான்ச். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் எல்லா சாங்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். என்னோட ஒரு ஃபேவரட் ட்ராக் இருக்குது, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஐம் வெரி ஷுர். பட் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த ஃபில்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக். இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் அண்ட் டஸ்கி பட் அண்ட் வில்லேஜ் வில்லேஜ் லுக், வில்லேஜ் அட்டையர், அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அந்த டு பி தட் வில்லேஜ் கேர்ள், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த மியூசிக் as well as the film. All of you should watch என்கிட்ட மோதாதே. Thank you. ஒன்எஸ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ராஜாஜ். இன்றைக்கி என்கிட்ட மோதாதே இசைத்தட்டு வெளியீட்டு விழா ஈராஸ் நிறுவனம் தயாரிப்பில் ராமு செல்லப்பா இயக்கத்தில் என்கிட்ட மோதாதே. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்டியன் ரஜினி ஃபேனாகவும் நான் வந்து கமல் சார் ஃபேனாகவும் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1986 நடக்கிற ஒரு பீரியட் ஃபில்ம். ரசிகர்கள் மையமாக கொண்ட ஒரு படம். ரசிகர்களுக்கிடையே என்ன நடக்கிற ஒரு போராட்டங்கள், அதில் அரசியல் ரீதியான காட்சி அமைப்புகள் தான் அந்த படத்தில் வந்து ஒரு திரைக்கதையாக ராமு பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் சங்கர் நடராஜன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதிபன் ஷோ வந்து இந்த படத்தில் எடிட் பண்ணியிருக்காப்புல. கேமரா ஒர்க் வந்து கணேஷ் பண்ணியிருக்காரு. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் திருநெல்வேலி பேக்ட்ராப்பில் தான் அந்த படம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். கண்டிப்பாக இது வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் போய் ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த டிவியில் பார்க்குற எல்லா நேயர்களும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். Hi, ONS channel. This is Sanchita Shetty. இன்னைக்கு என்கிட்ட மோதாதே படத்தோட ஆடியோ லான்ச். ராமு செல்லப்பா is the director and Ganesh Chandra is the cinematographer. First time நான் நட்டி சார் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பேரிங் அப் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ரோல் பிகாஸ் இது வந்து இப்போ வரைக்கும் படத்தில் பண்ணிற நிறையா ரோல்ஸோட இந்த கேரக்டர் வந்து எனக்கு வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஹாஃப் சாரி, டார்க் மேக்கப். ஐ லவ் ரியலி மரகதம் பிளேயிங் திஸ் கேரக்டர் அண்ட் ராஜாஜி அண்ட் பார்வதி நாயர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ஒன்எஸ் டிவி நேயர்களே, நான் நடராஜன் சங்கரன். மூன்றுக்குடம் கப்பலுக்கு அப்புறம் இது என்கிட்ட மோதாதே என்னோட 4வது படம், நான் மியூசிக் பண்ணுற படம். இந்த படம் வந்து இராஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் ராமு செல்லப்பா டைரக்ஷனில் செம மாதம் வந்திருக்கிற ஒரு படம். இந்த படத்தில் யுகபாரதி அண்ணா வரிகளில் எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஹைலைட் என்னென்னா இமான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் இமான் சார். அப்புறம் வந்து நட்டி சார், ஹீரோ நட்டி சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எல்லா பாட்டுமே ரொம்ப வழக்கமான ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பாட்டையும் கேளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் பெரேரா பேசுகிறேன். கயல் பெரேரான்னா அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கயல் படத்தில் ஜமீன்தாரா பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து ஒரு 20 படங்களில் பண்ணிட்டேன். இதுவரை வெளிவந்த படங்கள் ராஜா மந்திரி, தொடரி, தர்மதுரை, காஷ்மோரா. இப்போ அதை தொடர்ந்து இப்பொழுது என்கிட்ட மோதாத இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் டைரக்டர் திரு ராம் அவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பர்சனாலிட்டி. ஏன் அப்படின்னா, அந்த அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ அவர் துருன்னு அங்கங்கே சுற்றிட்டு இருந்தார். நான் நினச்சேன் சரி தயாரிப்போட சன்னாக இருப்போல் இருக்குது, அல்லது டைரக்டரோட சன்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் தான் டைரக்டர். நாங்கள் ஏன்னா அவ்வளோ இளம் வயதிலேயே ஒரு இயக்குனராக எங்களெல்லாம் இயக்குனார். ரொம்ப பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். குறிப்பாக அந்த டைலாக் டெலிவரியில் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி உதவி இயக்குனர்கள்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துனாங்க. குறிப்பாக என் கூட காம்பினேஷனில் இருந்த திரு ராதா ரவி சார் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். பல தயாரிப்பாளர்கிட்ட அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார் அடுத்த படங்களுக்கெல்லாம். அவருக்கும் இதன் மூலமாக நன்றி கூறி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போய் திரையரங்கில் இந்த படத்தை பார்த்து எங்களை உற்சாகப்படுத்தணும், எங்களை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
என்கிட்ட மோதாதே இஸ் இன் ஒன் லைன் சொன்னோம்னா இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ரஜினி சார் அண்ட் கமல் சார். இன்னைக்கு பற்றி ஒரு டாபிக் பற்றி ஒரு டைலாக் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ட்ரெய்லரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 500-1000 ரூபாய் நோட்டை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அது இப்போ வேல்யூ கிடையாது. ஜஸ்ட் டு யூனோ come into the trending. So it's a wonderful film. Songs are good. We take you back to the 80s. The ride is going to be excellent, and everybody here have done a wonderful job. I thank everybody, the star, the director. The music has come out very well, and please bless us. Thank you. தம்பி ராமு செல்லப்பாவை பற்றி சொல்லணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த பாண்டியராஜ் வந்து எனக்கு நண்பர், ஏன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குயிக்தியானவர். அதெல்லாம் தாண்டி எனக்கு அவர் ரொம்ப பாண்டியராஜை பிடிக்கிறதுக்கு அவர் எடுத்த பசங்க படம் தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் உயரம் குள்ளமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட குள்ளமாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு டைரக்டருங்க வந்து என்னை விட குள்ளமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். பாண்டியராஜை விட குள்ளம் ராமச்செல்லப்பா, அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் தம்பி வந்து குள்ளமாக இருந்தாலும் ஒரு பெரிய உயரத்தை அடையக்கூடிய இந்த விழாவுக்கு வந்து வாழ்த்த வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நடிகர்கள்லேயே டைரக்டர்களே ரொம்ப குள்ளமானவர் ராமச்செல்லப்பா, நடிகர்களே ரொம்ப உயரமானவர் நட்டி சார். அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நண்பராக எனக்கு கிடைத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் நடராஜ சங்கரன், இந்த 3 பேரும் இந்த படத்திற்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப அலாதியானது, ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. வழக்கமான ஒரு ரெகுலர் ப்ரொடியூசர்ஸை தாண்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய சிக்கலுக்குரிய, நிறைய சந்தோஷத்துக்குரிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு படத்தை, அதுவும் ஒரு முதல் இயக்குனர், ஒரு முதல் இசையமைப்பாளர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாமே மெயில் மூலியமாகவே அந்த உறவுகள் இருக்கிறது. அந்த மெயிலில் வந்து என்னென்ன வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய சிக்கல்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஆக சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் லாஸ்ட் வீக்கெண்டு. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் கிவிங் ஸோ மச் லவ் அண்ட் ஐ ரியலி தேங்க் ராமு செல்லப்பா. என்னென்னா எல்லாருமே வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் மட்டும்தான் பிடிக்கும், சூதுகாமுக்கு அப்புறம் இன்னும் நிறைய படத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸு மட்டும் சூட் ஆகிறாங்க, ட்ரெடிஷ்னல் சூட் ஆக மாட்டாங்கன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் தேங்க்ஸ் டு மை மேனேஜர் பிரகாஷன் அஜய், பிகாஸ் நான் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவர் தான். நான் வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு போயிருந்தேன். ஐ ரியலி லைக் ராமு செல்லப்பாஸ் கான்ஃபிடென்ஸ், பிகாஸ் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாட்டு பார்த்துங்க. நான் ஜீன்ஸ் டிஷர்ட் இருந்தாலும் இந்த கேரக்டரில் இமேஜினேஷன் பண்ணி ஸோ நீங்கள் இது பண்ணலான்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ராமு செல்லப்பா ஃபார் எவர் இன் மை லைஃப் அண்ட் மரகதம் கேரக்டர் கொடுத்துறதுக்கு. அண்ட் நட்டி சார் அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் அது இல்லாமல் நம்ம இந்த இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கே தெரியும். அண்ட் அவர் டைலாக் பேசும்போது எனக்கு அவர் டைலாக் பேசிட்டு இருக்காங்களா இல்லை ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா தெரியாது, என்னென்னா அவ்வளோ நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ் அ நேச்சுரல் performer and it was amazing sharing screen with him. And cinematographer கணேஷ் சந்திரா அவர் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க என்ன. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கணேஷ். அண்ட் ராஜாஜி ஹீ பிளேட் அ பிரதர் ரோல். எனக்கு வந்து பெரிய அண்ணன் இல்லை, பட் ரொம்ப சின்ன தம்பி தான் இருக்கா. நான் வந்து ஃபைட்டு சீன் எல்லாம் இருக்குது. எனக்கு நிஜமாக ஒரு அண்ணா இருந்தால் இப்படி ஃபைட் பண்ணியிருக்கலாமா நம்ம 2 பேர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. நிஜமாக கூட அடித்தாங்க இந்த படத்தில் எனக்கு. அண்ட் எடிட்டிங் சார் இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட்
மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார் நட்ராஜ் சார். அண்ட் நான் சாங் ஷூட் பண்ணும்போது கூட ராமு ப்ளீஸ் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அந்த சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சிங்கிங் கற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. பட் he was very strict. இப்போ வரைக்கும் எனக்கு சாங் அனுப்பவே இல்லை. And finally, thanks to Heroes International Production House and Sagar sir, and giving me this opportunity. It's great associating with them, and nice working with Parvati as well. And thank you so much for coming, sir, Pandyarat sir. And thank you, sir, working with all the artists. And I'm so grateful and thankful to the Enkita Modade. இது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பிடிச்சி பண்ணியிருக்க ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கம். இது வந்து இசைத்தட்டு வெளியீட்டு விழா இருந்தாலும் நம்ம நன்றி சொல்கிற மேடம் அப்படின்னு தான் நான் கருதணும். ஸோ முதல்ல நான் வந்து ராமு செல்லப்பா, நாங்கள் முதல்ல எப்படி அறிமுகமானோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ராமு வந்து பார்த்திங்கன்னா மூடர்குடம் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் ரிலீஸ் ஆகலை. தீபன் சிவாவிட்டிருந்து என் நம்பர் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுவும் ஒரு டுவெல் ஹீரோ சப்ஜெக்ட் தான், ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு டீக்கலில் மீட் பண்ணோம், இது மாதிரி பண்ணலாம் தலைவா அப்படின்னாரு. அப்புறம் நானும் மூடர்குடம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வேறு படங்கள் கமிட் ஆனால் அப்படியே வாழ்க்கை போச்சு. அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே போல் அதே டீக்கலில் போய் மீட் பண்ணோம். இது மாதிரி நான் ஒரு பெரிய பேனரில் நான் கமிட் ஆகிருக்கேன், ஒரு செகண்ட் லீடு ஸ்கிரிப்ட் சொன்னார். அதில் வந்து ஒரு செகண்ட் லீடு வந்து நான் உங்கள் பேர் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் யார் தலைவா பேனர் அப்படின்னா ஈராஸ் தலைவா அப்படின்னாரு. என்ன தலைவா ஈராஸ் பெரிய பேனர்லாம் சொல்கிறீங்க, என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் அவங்களாம் கமிட் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லை தலைவா நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஈராஸ் மாதிரி ஒரு பெரிய பேனரில் கமிட் ஆகும் பொழுது என்ன மாதிரி வளர ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையில் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மேடையில் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி மட்டும் இல்லை, கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் அடுத்து இந்த இசைத்தட்டு வெளியீட்டு விழா நாயகன் சங்கர் நடராஜன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது 3வது படம், கொளிஞ்சி, மூடர்குடம், அப்புறம் எங்கிட்ட மோதாதே. இன்னும் வரைக்கும் என்னை வந்து ஒரு சில பேருக்காவது தெரியுது அப்படின்னா கண்ணோடு கண்கள் சாங் மட்டும்தான். ஏன்னா அந்த சாங்கில் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த பையன் ஒரு பொண்ணு இழுத்துட்டு ஓடுவான்ப்பா, அந்த பையன் தான் பாய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த சாங் வந்து ரீச் ஆனது காரணம் சங்கர் நடராஜன். அதே போல் இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதே போல் தீபன் சிவா எங்கள் எடிட்டர், இதுவும் அவரோட 3வது படம், அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதே போல் எங்கள் 86 நடக்கிறதுனால கேமரா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் கணேஷ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஆர்ட் டைரக்டருங்க மற்றும் கணேஷ். ஆனால் அவங்க ஸ்டேஜுக்கு வரல, ரொம்ப கூச்சப்பட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மேடை காத்துட்ருக்கு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, thanks for being here to grace our occasion. இந்த மூவி எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இமோஷன் இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி I think we were like a family in the whole shoot, and the kind of bonding we formed, it was like a family. அந்த மாதிரி ஒரு emotional bond, it is very rare in films because எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கும். But all of us have been in touch. We have a group. இப்போ ஆக்டிவான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. We talk every day. அந்த மாதிரி and ஒரு like you know we finished the movie last year. So that kind of connection that we formed, அதுதான் இந்த மூவியோட ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான emotion and experience. So அவ்வளோ நல்ல டீம். Thank you Ramu sir for casting me in this movie. Sanchita Shetty சொன்ன மாதிரி even I am taken as a modern girl usually. ஆனாலும் ராமு சார் பார்க்காம his creativity is so much. இல்லை பார்வதிக்கு இந்த ரோல் பண்ண முடியும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தேன். And thank you Ramu sir for having that confidence and casting me in this movie. எனக்கு I'm very glad I did this with an amazing banner like Heroes. Heroes-ஓட first Tamil movie, அதே ரொம்ப ஸ்பெஷல். And for giving this beautiful Tirunelveli பொண்ணோட லுக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். I love being a part. And Sanchita
we bonded really well. Very nice co-actress. And Nati sir, ellarkum theriyum, he is an amazing performer. And நான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது I was just looking at him like all the time because அவ்வளோ நேச்சுரல், இவ்வளோ பெரிய சினிமாட்டோகிராஃபர் பட் மல்டி டேலண்டட் and a great human being as well. Natisoda last audio launch na vandirukku because I will never miss out any function he calls me for. He is such an amazing human being. Rajaji is a brilliant co-actor, very very sweet, romba nice. Appo in the whole team, I think emotionally I bonded with all of them. I love you all. Pandiraj sir, it is a privilege sitting next to you on the dais. The music is amazing. Ellarum, Ganesh sir, all of you, everybody out here, if I forgot to mention, I'm blessed to be a part of this team. Thank you all for being here. Please bless us, watch the movie, and yeah, that's it. Thank you so much. இன்னைக்கு இந்த டேவோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் நட்ராஜ் சங்கரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கன்ஃபார்ம் அவரோட கப்பல் மூடக்குடம் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த படத்துலையும் சாங்ஸ்லாம் பயங்கர லைவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சாகர் சார் அண்ட் சரவணன் சார், கார்த்திக் சார், மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் தேட்டர் தான் நடத்திட்டு வரோம். அப்போ வந்து கட் அவுட் வந்து வரைகிறது வந்து ஒரு பெரிய போட்டியாக இருக்கும். அங்கே இப்போ கமல் கட் அவுட் வச்சாங்கன்னா உடனே அடுத்த படம் நாங்கள் போட்டோன்னா ரஜினி கட் அவுட் ஒரு 50 அடி 60 அடி இந்த படத்தில் வர மாதிரி அந்த சீன்ஸ்லாம் 100% இருக்கும் அதில். ஸோ ரெகுலராக என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தத்துரூபமாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ டைரக்டர் சார், கேமராமேன், ஹோல் க்ரூ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இந்த படத்தை பற்றி பேசினாங்க. நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டீமை பற்றி பேசிடுறேன். இந்த டீம் எப்படின்னா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் பிடிக்க போய் எல்லோரும் இந்த படத்தை சேர்ந்து பண்ணணும்னு பண்ணியிருக்கிறாங்க. சரவணனோட சேர்ந்து வெண்பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், சதீஷனாக இருக்கட்டும், அப்புறம் ப்ளூவேல் அபிஷேக்காக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இந்த படம் பாட்டும் நல்லாயிருக்கு. நாங்கள் 5 பாட்டும் கேட்டோம். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும். வாழ்த்துக்கு. படம் நிச்சயமாக நல்லா போகும். எஸ்பெஷலி நட்டி சார் பண்ணுறாரு, கட்டாயமாக அவர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாரு. அதனால் நிச்சயமாக அந்த படம் நல்லா ஓடும். நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்கு வந்து பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக சினிமாவில் வந்துட்டு என்ன நடக்கும்னா, ஹீரோயின்ஸ் வந்து நல்லா இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் நம்ம ஜாஸ்தி என்கரேஜ் பண்ணணும். எதுக்காகனா, அவங்க தான் நிறைய படம் எடுக்க முடியும். அப்போ தான் ஹீரோஸ்க்குலாம் நிறைய சான்சஸ் கிடைக்கும். இந்த ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னோடது. நிச்சயமாக இந்த படம் நல்லா போகும். அதே மாதிரி சரவணன் அவரை பற்றி ஒன்று சொல்லணும். எனக்கு அவரை மட்டும் தான் தெரியும். எனக்கு பயங்கர பிளானிங்கோடு இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஆள் ஆகிடுவார் சினிமாவில். அது மட்டும் நல்லாவே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். என்னை முதல் படத்தில் அறிமுகப்படுத்தின பாண்டியன் இங்கே இருக்கார் ஸ்டேஜில். அவர் மூலியமாக தான் ராமு எனக்கு பழக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா 80s நடந்த கதை. ராமு எப்படி சொன்னாரோ, கதை சொல்லும் போதே வந்து என்னோட பால்ய நினைவுகள்லாம் வந்தது. அது அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஈராஸ் டீம் அண்ட் டோட்டல் டீமுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி.
சார் ஒரு பீரியடில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சுப்பிரமணியபுரம் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி இந்த எங்கிட்ட மோதாத கதையை சொன்னான். உண்மையிலே நல்லா இருந்தது. பட் நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இடையில ரொம்ப பேர் அருள்நிதி விமல் எல்லா ஹீரோக்களுக்கும் அனுப்பிவிட்டே இருப்பேன். இது என்னென்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கதையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை உண்மையிலேயே எங்கிட்ட மோதாது என்கிட்ட என்ன சொன்னானோ அதை படமாக பண்ணியிருந்தானவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஏன்னா வந்து எல்லாருமே அனுபவிச்ச பார்த்து பழகுன ஒரு விஷயங்களை அப்படியே அழகாக ஒரு சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு மூடில் இருக்குமோ அந்த மூடில் கதையாக இருக்கும். அதை ட்ரெய்லர் பாடல் எல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ராம் என்னுடைய வெர்ஷன் என்னென்னா உருவம் மட்டும் கிடையாது, கோபம் இது சண்டை எல்லாத்துலேயுமே ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த விஷயத்தில் அவனை நான் என்னைய பார்க்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பான், ஒரு பசங்க வெற்றி மாதிரி உனக்கு எங்கிட்ட மோதையும் அமையும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி நட்ராஜ் சார் எனக்கு ஒரு ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அவங்க வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத பிடிக்காது. கேமராமேன் நல்ல கேமராமேன் எடுத்து எதுக்கு நடிக்க வர்றாங்க அப்படின்னு நினைப்பேன். மியூசிக் பண்ணுற ஜிவியை இப்படித்தான் சொல்லி நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இங்கே நடிக்க வர்றீங்க அப்படின்னா. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவரும் பாவம் போராடி சதுரங்க வேட்டை பார்க்கும்போது இல்லை உண்மையிலேயே நடிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அந்த படத்தில் ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த படத்துலையும் நீங்கள் நடிகராகவே போங்க, யுகபாரதி மாதிரி ஆட்கள் பாடகராக வாங்கன்னு தூண்டி விட்டு உங்கள் பாட்டில் போயிடுவாங்க. ஏன் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே, ஏன் பாட்டு மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க? ஸோ வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுவாக இருப்பாப்புல. அவர் பாடி லாங்குவேஜே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சஞ்சிதா செட்டி, அது ஹீரோயின் யாருடான்னு கேட்கும்போது சஞ்சிதா செட்டி அப்படிங்கும்போது நேட்டிவிட்டியில் எப்படா சஞ்சிதா செட்டி செட் ஆகும் அப்படிங்கும்போது அவன் சொன்னான், ஏன் ரிட்டர்ன் வந்து வேகா வந்து ஆஸ்திரேலியா ரிட்டர்னாக வந்து நம்ம பசங்களை மாற்றலையே அது மாதிரி மாற்றுவீங்க சார் அப்படின்னா, அது பசங்களை வேகாவை பார்க்குற மாதிரியே அவனை அழகாக மாற்றிருக்கான். உண்மையிலே பார்வதி நாயர், அத்தியப்பன் சிவா என்னுடைய எடிட்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லா டீமாக எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் சார் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பாண்டியராஜ் சார், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி வந்து நான் ஈராஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லணும். ஏன்னா ஹிந்தி படங்கள்லேயும் சரி மற்ற லாங்குவேஜில் பண்ணும்போதும் சரி ஈராஸ் இன்டர்நேஷ்னல் வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து முதல்ல மரியாதை கொடுக்குறவங்க அவங்க தான். ஸோ இந்த வருஷம் இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு கிடாரின் கருணை மனுவும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபில்ம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர் ஐ குட் எவர் மெட். சாகர் சார், சித்தி, அருண் எல்லோரும், ரோஷன் எல்லோரும் பெரிய ஹெல்ப். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக முதல்ல ராமு செல்லப்பா அவர் வந்து எங்கிட்ட மீட் பண்ணும்போது வாசுன்னு ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார். வந்து அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். இவர் என்னடா சின்ன பையமாக இருக்கார், நீங்கள் என்னங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை சார், நான் அந்த மாதிரி பாண்டியராஜ் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். கதை சொல்லுங்கன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னா, அந்த சட்டைக்கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு அப்படி ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை வந்து இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பண்ணும்போது. ரஜினி ரசிகராக வேறு நடிக்கிறீங்க, கட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு ராமச்செல்லப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறமா வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர் கணேஷ், பீரியட் வந்து அந்த பீரியட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர், அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு போராடி வந்து அந்த படத்தை பண்ணாங்க அவரும் டைரக்டரும். அப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர் சார் சங்கர் நடராஜன் சார், மிக அருமையான பாடல்கள். அந்த அதில் இமான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் பாடலாக வந்து பெரிய வெற்றி பாடல்கள் எதுவும் அமைஞ்சதே இல்லை. இந்த படத்தில் வந்து எல்லாரும் பேசக்கூடிய பாடல்கள் அமையும். அதுக்கு வந்து சகோதரர் யுகபாரதி அண்ணன் அவர் தான் வந்து அந்த ரொம்ப அருமையாக அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் ராம கூப்பிட்டு வாங்க ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படின்னு போனால் ஒரு வரியை கூப்பிட்டு நல்ல ஹை பிச்சில் பாடுங்க, கத்தி பாடுங்க, நீங்கள் பாடி நான் கேட்டிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி அதில் பாட வச்சாங்க. அப்படி தான் பாடினேன் சார். நான்
ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது சார் பாண்டியராஜ் சார், கவலைப்படாதீங்க, அது பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ். அண்ட் அப்புறம் அதுக்கு மேலே நான் நன்றி சொல்கிறது என்னன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதை விட இந்த படத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ரேஞ்சில் வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கேஆர் ஃபிலிம் சரவணன் சார், ப்ளூவேல் என்டர்டெயின்மெண்ட், வெண்பர் என்டர்டெயின்மெண்ட், சதீஷ் சார், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர். தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன்.